அதுக்கு என்ன இப்போ? கரெக்டா சொன்ன. நீ என் பங்காளி டீம் தானே? ஆமா. ஆ, அவர் பெரிய பீனிக்ஸ் தான், நான் சின்ன பீனிக்ஸ் தான். என்ன சொல்ல வர? பரவாயில்ல. அசராம கம்பேக் கொடுத்துட்டே இருக்கேன் பங்காளி. இப்போ என்ன வேணும் உனக்கு? 1/2 கிலோ நெட்டு, 1/4 கிலோ போல்ட், பொட்டலம் கட்டி கொடுக்குறியா? பழைய காமெடி. கத்தி ப்ரோ. ஐயோ இதை கேட்பானோ? அதெல்லாம் இல்ல. அப்பாடா. பக்கத்து கடையில சில்லுன்னு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்துருங்க. போங்க. ஜூஸா? போங்க ப்ரோ. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு. போங்க. உனக்கு தானே வாங்கிட்டு வரேன். தலை லைட்டா வச்சு துப்பி கொண்டு வந்துட்டா போடா. ஓகே, நிறையவே துப்பி கொண்டு வருவோம். பயங்கர டயர்டு பங்காளி. வேலை பார்த்து பார்த்து மண்டெல்லாம் சூடாகி போய் கிடக்கு. ஒரு பக்கம் காவேரி டெக்ஸ்டைல்ஸு, ஒரு பக்கம் வள்ளி டெக்ஸ்டைல்ஸு, ஃபுல் கண்ட்ரோல் நம்ம தான். நீ பாட்டுன்னு எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்ட. நீ போயிட்டேன்னு எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஒரு நிமிஷம். வள்ளியம்மா போன் வருது. வரேன் வரேன். போன் வருது. சூர்யா, சொல்லு சூர்யா. அத்தை, சொல்லுடா. என்ன இழுக்குற? இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன சாப்பாடு? பரோட்டாவும் மட்டன் கறியும் பண்ணலான்னு இருக்கேன். பரோட்டாவா? ஆமா. செஞ்சிட்டீங்களா? இன்னும் இல்லடா, இனிமேதான் செய்யணும். வேணாம் அத்தை. டெய்லி சமையல் கட்டில் கடந்து 3 நேரமும் சமைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வெளில போய் சாப்பிடலாம். ஒரு நல்ல ஹோட்டல் திறந்துருக்காங்க அத்தை. சாப்பாடு தரமா இருக்கான். ஃபேமிலியா போய் சாப்பிடலாம். அண்ணா. சூர்யா வாடா. எனக்கா? நான் என்னண்ணா சரக்குலாம் திந்துச்சா? நேத்து தான் நான் 4 பாட்டில் வாங்கி கொடுத்தேன். அண்ணா நீ யாரு? எவ்வளோ பெரிய குடும்பத்து பையன், இப்படி லோக்கல் சரக்குலாம் அடிக்கிறேன்னு பசங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இது பாரு, இனிமே நான் எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்குறேன், சரியா? வீட்லயே உட்காந்து குடி, ஃபுல்லா குடி. ஆனா இந்த லோக்கல் சரக்குலாம் விட்டுரு. உடம்பு கெத்துக்காதண்ணா. இது பாரு, இப்பவும் இது நான் வீட்டுல செய்யறேன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? நீ என் அண்ணன், உனக்கு என்ன தேவையோ அதை கூட இருந்து பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உன் மனசுல இருக்க கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சே போதும் போதும் குடிச்சது. மீதி நாளைக்கு பாத்துக்கலாம்.
இந்த ஜென்மத்துல நீ இந்த போதில இருந்து மீள முடியாதுடா. இதாண்டா எனக்கும் வேணும். என்னம்மா இப்படி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க? இல்ல வள்ளியம்மா, கனி மீரா, அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் சொல்லு? பாவம் தானே. இங்க பாரு, நாம அதுகிட்ட அதிகமா வெறுப்ப காமிக்கவே கூடாது. அது மனசுல போய் அப்படியே பதிஞ்சிடும். அவளுக்குன்னு யார் இருக்கா? அது உலகம் ரொம்ப சின்னது வீரா. நீ, நான், அண்ணன், நம்மளை விட்டா அதுக்கு வேற யார் இருக்கா? அது உலகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அதையும் மீறி அவ சந்தோஷமா இருக்கான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அத நம்ம கொண்டாடணும் இல்ல? குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்யும். அத நாம தான் எடுத்து சொல்லி திருத்தணும். இந்த வயசுல நாமளே எவ்வளவு தப்பு பண்றோம். அவகிட்ட பேசு வீரா. இல்ல வள்ளியம்மா, நாளுக்கு நாள் அவரோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது. இவ வயசுல மத்த குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாங்க, ஹோம்ஒர்க் பண்றாங்க. ஆனா இவ மட்டும் ஏன் வள்ளியம்மா இப்படி இருக்கா? வள்ளியம்மா, வாழ்க்கையில நான் பல தடவை தோத்துருக்கேன். ஆனா